வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எர்த் அண்டர் வாட்டர், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். ஒரு முக்கியமான ரீசர்ச் பேப்பர் சார்ந்த அந்த பேச்சு அமைய போது நிகழ்ச்சியில் போகலாம். நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றியும் விண்வெளி சார்ந்த ஆய்வுகள் பற்றியும் நம்ம தொடர்ந்து பல கான்டென்ட்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கான்டென்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. ஏன்னா பூமியோட நகர்வு இருக்குல்ல, அதோட சுழல் இயக்கம், இதில் மிகப்பெரிய சேஞ்ச் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கிறதும் இன்னொரு இடத்துல தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறதும் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்கவே இருக்க மிகப்பெரிய ஆய்வாளர்கள் இப்போ இதை பற்றி தான் ஃபுல்லாக ரீசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த கான்டென்ட்டில் நீங்கள் பொறுமையாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் முழுமையான புரிதல் ஏற்படும் மக்களே. ஏன்னா அதை ரிசர்ச் பண்ணி முடிக்கிறப்ப எங்களுக்கே தலை சுற்றிருச்சுங்க. எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ வந்து நிற்குது. ஆனால் ரிசல்ட்டு முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்து நிற்குது. ஓகே, முதல்ல ஒரு 2 எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிதல் ஈஸியாக இருக்கும். அதில் மொதல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பூமியோட டில்ட்டிங் இருக்குல்ல, இதை சார்ந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான். நம்ம ஏர்த்தோட டில்ட்டிங் அப்படின்றத ஏர்த்தோட ரொட்டேஷன் போல் இருக்குல்ல, இதை வச்சு கணக்கிடுவாங்க. இந்த ஏர்த்தோட ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அடிப்படையில் தான் பூமி சுழன்றுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அச்சாணி மாதிரி, இது சில சமயம் நகர செய்யும். இதனால் பூமியோட சுழற்சி இருக்குல்ல, அதில் மாறுபாடு ஏற்படுங்க. இதுக்கு பேர் தான் போலார் மோஷன். ஸோ பூமின்றது ஒரே மாதிரி சுழல் வேகத்தில் ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா அதுதான் தவறுன்றாங்க. பூமியில் ஏற்படுற பெரிய பெரிய மாற்றங்களால் அதோட சுழற்சியிலேயே மாறுபாடு ஏற்படும் அப்படின்றதான் இந்த ஆய்வோட கண்டுபிடிப்பு. ஓகே, இப்போ 2வது எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் இருக்குல்ல, இதை சார்ந்தது. நம்ம பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஜோன்ஸ் இருக்கும். இதுக்கு மேற்பரப்பில் இருக்கிறதா வாட்டர் டேபிள். பாசனத்துக்காக நாம் என்ன பண்ணுவோம், இங்கே இருந்தால் நீரை உறிஞ்சிரும். அதான் நிலத்தடியிலேருந்து தண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் குழம்பிடாதீங்க. பாசனம் முடிஞ்ச பிற்பாடு அந்த நீர் திரும்பவும் நீர்நிலைகளில் போய் சேரும். பூமிக்குள்ளே இருக்க தண்ணியை எடுத்து நாம் பாசன வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீந்து போகிற நீர்லாம் நீர்நிலைகளை தானே போய் சேரும். இது அல்டிமேட்டாக கடலில் போய் கலந்துரும். ஸோ கடல் நீர் மட்ட உயர்வு இருக்குல்ல, அதுக்கு இதுவும் ஒரு பிரதான காரணம். கீழே இருந்து தண்ணி எடுத்து நாம் பயன்படுத்திக்கிறது போக மற்றதெல்லாம் கடலில் சேர்றது. நீர் அதுக்கப்புறம் ஆவியாகி, கடல் நீர் ஆவியாகி மழை பொழிவு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏர்த்தோட டில்ட்டிங் அண்ட் இன்னொரு பக்கம் அண்டர் வாட்டர், இது ரெண்டுத்தை பற்றியும் புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன். இப்போ நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி கண்டென்ட்டில் இப்போ ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Drift of the Earth's pole confirms groundwater depletion as a significant contributor to global sea level rise 1993 to 2010. இந்த காலகட்டம் இருக்குல்ல, லிட்டரலாக 17 ஆண்டுகள், 93லேருந்து 2010 வரைக்கும், இது வரைக்குமான சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் எடுத்து தான் ஒரு மிகப்பெரிய ஆய்வை அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தமிழில் சொல்கிறதா இருந்தால், புவியோட துருவ மாற்றம் இருக்குல்ல, இதுக்கு காரணம் கடல் நீர்மட்ட உயர்வு. இந்த கடல் நீர்மட்ட உயர்வு இருக்குல்ல, இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷனை செலுத்திக்கிட்டு இருக்கிறது நிலத்தடி நீரை நம்ம உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அதுன்றாங்க. ஏன்பா எதில் ஒரு ஆர்டிகளை போட்டாலும் அப்படியே எடுத்து நம்ம நம்பிடுறதா, கிரெடிபிலிட்டின்னு ஒன்று வேணாமா அப்படின்னு நீங்கள் நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதிலை இப்போ சொல்லிடுறேன். ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஜியோ சயின்ஸுக்கான சயின்டிஃபிக் ஜேர்னலுங்க. உலக புகழ்பெற்ற ஜேர்னலாகவும் இது சொல்லலாம். மருத்துவ உலகம் சார்ந்து லேண்ட்செட்டை நம்ம எந்தளவு பெருசாக பார்ப்போம், லிட்ரலாக இந்த ஜியோ சயின்ஸ் சார்ந்து இதை பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா யூஎஸ் பேஸ்டு இது. இதில் தான் அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதை பப்ளிஷ் பண்ணது த அமெரிக்கன் ஜியோஃபிசிக்கல் யூனியன். எப்பேற்பட்ட அமைப்பு பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்க அந்த ஆர்டிகல்ன்றதுனால தான் அதுக்கு இவ்வளோ மதிப்பு கிடைக்குது. பேஸாக அமெரிக்கான்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஆய்வை கண்டக்ட் பண்ணாங்களே, அதில் பெரும்பாலானவங்க சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. அமெரிக்காவை சவுத் கொரியா எந்த உறவில் மேம்பட்ட நாடுகள்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இந்த டீமுக்கு லீடாக செயல்படுது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டியோட ஜியோ ஃபிசிசிஸ்டான கை வியான் சியோ அப்படின்ற நபர் தான். இவர் என்ன சொல்லியிருந்தார் அந்த ஆய்வு முடிவில், த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஆக்சுவலி ஹேஸ் த லார்ஜஸ்ட் இம்பாக்ட் ஆன் த ட்ரிஃப்ட் ஆஃப் த ரொட்டேஷனல் போல்னு சொல்லியிருக்காருங்க. நிலத்தடி நீர் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், ஆனால் பூமியோட சுழல் இருக்கு பாருங்க, இது வரைக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துறத இந்த மனுஷன் ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதோடு நிறுத்தினாரா, I am very glad to find the unexplained cause of the rotation pole drift. இந்த பூமியோட ரொட்டேஷன் போல் ட்ரிஃப்ட் இருக்குல்ல, இதை பற்றி கரெக்டாக விவரிக்கவே முடியாது. அன்எக்ஸ்பிளைன்டு காஸ்ன்னு சொல்லியிருக்காருங்க. அப்பேற்பட்ட காரணம் உள்ளே இருக்குது, விவரிக்க முடியாத காரணம் உள்ளே இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோல, இதை சார்ந்து நான் கிளாடாக இப்போ சொல்கிறேன், அதையும் நாங்கள் கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிரோன்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. கண்டுபிடிப்புனா அப்படின்னா பெருசாக கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். முதற்கட்ட கண்டுபிடிப்பு என்ன வெளியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா பல வருஷமாக நடத்திக்கிட்டு இருந்த ஆய்வாங்க, பனிக்கட்டிகள்லாம் உருகுது பார்த்தீங்களா, இந்த உலக வெப்பமயமாதல் காரணமாக கிளைமேட் சேஞ்செலாம் சார்ந்து
ஸோ இதனால் பூமியோட சுழற்சி மாறுது அப்படின்ற உண்மை நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. பலதரப்பட்ட கிளைமேட் ரிலேட்டட் காசஸ்லாம் இதுக்கு காரணமாக இருக்குன்றதும் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக புரியுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் சீ லெவல் ரைசிங்கால் மட்டும் எப்படி பூமியோட சுழல் வேகம் மாறுபடும், எப்படி பூமி ஒரு பக்கமாக சாய நேரிடும்? இதுக்கு சாத்தியம் இல்லையே. பலதரப்பட்ட காசஸ் இருக்கும்னு அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. சில ஆண்டுகள் ஆய்வுக்கு பிற்பாடு தான் அவங்க இந்த சந்தேகத்தையே கொண்டிருக்காங்க. நாம் இப்படியே முடிச்சு விட்டுற முடியாத இந்த ஆய்வை ஃபர்தராக கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்போ தான் இந்த ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்தடி நீர்மட்டம் இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு பெரிய கனெக்ட் இந்த ஏர்த்தோட ரொட்டேஷனில் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக கடந்த 2016 வருஷம் வரைக்கும் யாருமே இதை நம்பலை, அது சார்ந்த சந்தேகம் கூட தெரிவிக்கலை. நிலத்தடி நீருக்கோ இதுக்கு என்னப்பா தொடர்பு இருக்க போகுது அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக 2016 வருஷம் எல்லா ஆய்வாளர்களும் ஒருமித்த குரலை சொல்லிட்டாங்க, கரெக்ட், இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூமியோட சுழல் மாற்றத்திற்கு நிலத்தடி நீரும் காரணம்னு அந்த பேப்பர்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2150 ஜிகா டன்ஸ் அளவுக்கு கிரவுண்ட் வாட்டரை மனுஷங்களை சேர்ந்து உறிஞ்சி எடுத்துட்டோம். இது ஆக்சுவலாக ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா கடல் நீர் மட்ட உயர்வு இருக்குல்ல, இதில் 0.24 இன்ச்சுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் நாம் பூமிக்கு அடியிலிருந்து நீரை பயங்கரமாக வெளியே எடுத்துட்டோம், ஃபுல்லாக பயன்படுத்தியே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த எச்சஞ்சச்சவர்கள் எங்கே போய் சேரும்னு சொன்னேன், நீர்நிலை, அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக சி. ஸோ இது போல் கடலுக்கு போய் சேர்ந்து மட்டுமே 0.24 இன்ச்சஸ் அளவுக்கு மேலே வந்திருக்கு கடல் நீர் மட்டம். இதில் அடுத்த ஒரு பெரிய ஃபைண்டிங் என்ன தெரியுமா, உலகத்திலே எந்தெந்த நாடுகள்லாம் நீரை அதிகப்படியாக நிலத்துக்கு கீழே இருந்து உறிஞ்சுறாங்க, இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடி பயணப்பட்டிருக்காங்க. அப்போ வெளியே வந்த 2 பதில்கள் என்ன தெரியுமா, ஒன்று வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, ரெண்டாவது தான் நமக்கு ஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பதில்னு சொல்லலாம், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா இருக்குல்ல அதை சொல்கிறாங்க, அதை சேர்ந்த பகுதிகளாம். இதில் அமெரிக்கா விட்டுருங்க, நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க இந்தியா பக்கம். நம்ம இந்தியாவில் அதிகப்படியாக நிலத்தடி நீரை உறிஞ்சிற அந்த இந்திய பகுதிகள்னு எடுத்துக்கிட்டா டெல்லி, சண்டிகர், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், உத்தரகாண்ட், பஞ்சாப், தாத்ரா நகர் ஹவேலி, ராஜஸ்தான் அண்ட் டாமன் அண்ட் டையூ. இதில் இருக்கிறதுலே அதிகப்படியாக நீரை கீழே இருந்து உறிஞ்சிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று டெல்லி, ஹரியானா அண்ட் பஞ்சாப். இந்த 3 பகுதியில் கொண்டு வராங்க. கடந்த 30 ஆண்டுகளாக நம்ம பூமி பல மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம இப்போ தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பேப்பர்ஸை சொல்கிறாங்க. குறிப்பாக ஏர்த்தோட ஸ்பின் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், ஏர்த்தோட போலாக இருக்கட்டும், இதில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அதீத காரண நாடு இந்தியானும் அவங்க சொல்லியிருக்காங்க. நான்ப்பா இதுக்கெல்லாம் இந்தியா குறை சொல்லிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சிப்படாமல் யோசிச்சு பாருங்கள். மக்கள் தொகை நம்ம மிதமிஞ்சி இருக்கோம். நிலத்தடி நீரை எந்த இடத்துல வந்து அதிகமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ், அத்தியாவசிய தேவைக்காக எடுக்கிற மக்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த பகுதிகளில், நம்ம மக்கள் தொகை அதிகமான நாடுகளில். இன்னொரு பக்கம் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு உள்ளேருந்து எடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தொழில்துறை சார்ந்த விஷயத்துக்காகவும் பூமியை தொலையிட்டு உள்ளேருந்து எவ்வளவோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி தான் இந்தியாவை அவங்க கை காட்டுறாங்க. இந்தியாவையும் கை காட்டுறாங்க, இந்தியாவை மட்டும் நினச்சிக்காதீங்கன்னு அமெரிக்கா உள்ளே இருக்குது. 1993 and 2010 இந்த காலகட்டத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பனிக்கட்டிகள் உருகல்ன்றது அதிகமாகவே நடந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக. ஏன்னா எந்த அளவுக்கு நாம் கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்த தவறுறோமோ அந்த அளவுக்கு உலக வெப்பமயமாதல் அதிகரிச்சுட்டு போகும், கிளைமேட் சேஞ்ச் அளவு அல்டிமேட் ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ஸோ அதனால தான் அவங்க இங்கே அதான் வரையறுக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி உருகலால் மட்டுமே 6 மில்லிமீட்டர் அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் பூமியோட சமநிலை இருக்குல்ல, அது தவறுறதா அவங்க சொல்கிறாங்க. ஏன்பா இந்த இடம் புரியாத மாதிரியே இருக்குது, புரியாத மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நிலத்தடி நீர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரிசர்வாக இருக்குல்ல, அது அங்கேயே இருக்கிறது ஓகே. இந்த பக்கம் கடல் நீர் அப்படின்றது அப்படியே இருக்க தான் போகுது, அதால யாருமே குடிக்க போகிறது கிடையாது. ஆனால் நிலத்தடி நீர் ரிசர்வ்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காலி பண்ண இங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிட்டே வரும். ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எடக்கூடிய பகுதியாகவும் இங்கே எடை இழந்த பகுதியாகவும் காணப்படும். ஒரு ஆப்ஜெக்டில் இந்த பக்கம் எடை கம்மியாகவும் இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், கிட்டத்தட்ட தராசு மாதிரி தான். இது கீழே இது மேலேயே போகும் பார்த்தீங்களா, இதை தாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி ரைட்டுப்பா, இதனால் என்ன விளைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் சூட்சமே. என்னென்னா ஏர்த்தோட போல் இருக்குல்ல, இது கிழக்கு நோக்கி நகர்ந்துருக்காங்க. நகரப்போதுன்னு சொல்லலை, நகர்ந்துருச்சான் ஆல்ரெடி. 64.16 டிகிரி ஈஸ்ட், இதுதான் இந்த பூமியோட நகர்வு திசை இருக்குது பாருங்கள், அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 78.5 சென்டிமீட்டர் அளவுக்கு பூமி ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கிறதாவும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. 1993 to 2010 இந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போல் ஹேஸ் ட்ரிஃப்டட் 4.36 சென்டிமீட்டர் per year. அதாவது மேலே பார்த்தது ஒட்டுமொத்தமாக சேர்த்து 78.5 சென்டிமீட்டர் வரைக்கும் சாஞ்சிருக்கிறது.
அவங்க கீழே சொல்லியிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு 4.36 சென்டிமீட்டர் அளவுக்கு சாயறதை சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பர்ஸில் இருந்ததுலேயே முக்கியமான ஒரு ஆய்வு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இதுதான். ஆக்சுவலாக முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது சாயிற திசை சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த எர்த்தோட போல்ஸ் அப்படின்றது நகர்ற விஷயத்த இங்கே வரைபடம் மூலமாகவே அந்த ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம எர்த்தோட ஆவரேஜ் ட்ரிஃப்ட் ஸ்பீடு இருக்குல்ல, இது 1981 to 1995 இந்த காலகட்டத்தோடு ஒப்பிடுறப்ப 1995 to 2020 இந்த காலகட்டத்தில் 17 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆண்டு பேஸில் மேலே வந்து இங்கே 17 மடங்கு மேலேன்ட்டு வந்து நிற்கிது. இதுக்கு காரணமும் நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கோல, அதைத்தான் சொல்கிறாங்க. சரிப்பா, இதனால் எதனா பெரிய ஆபத்து வந்துருமா? நான் உடனே ஏற்கனவே எல்னினோ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது இப்படியே போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அந்த ஆய்வாளர்களே பதிலை சொல்லியிருக்காங்க அந்த பேப்பர்ஸில். அதாவது இந்த எர்த் ரொட்டேஷனல் போல் இருக்குல்ல, இது சார்ந்த தாக்கம் உடனேலாம் வந்துடாது, நம்மளுக்கு இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு தாக்கம் வருமா இல்லையான்னு தெரிய வரும்னு சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சர் அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் வாய்ப்பு இருக்குன்றதான் இங்கே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உடனே கிடையாது, சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு லாங் டேர்ம் கிளைமேட் எஃபெக்ட்ஸாக கூட அந்த விளைவுகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அதாவது நீண்ட காலத்துக்கு இந்த காலநிலை தாக்கமாக அது இருக்கலாம்ன்றாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிப்பா, அப்புறம் என்ன, இதானே ஃபைனலு? அப்போ பாட புத்தகத்தில் இது சம்மந்தமாக விஷயங்களை சேர்த்துட வேண்டியதானே அப்படின்னு யாருன்னா கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக அந்த பேப்பர்ஸில் அந்த ஆய்வாளர்களே சொல்லியிருக்க விஷயம் தான். ஏன்னா அறிவியல் உலகத்தில் இருக்க பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஃபேக்ட்ஃபுல்லாக நிரூபிப்பாங்க. அப்படி நிரூபிக்க முடியலன்னா அதை கொண்டு வரவே மாட்டாங்க புழக்கத்துக்கு. 1008 பேர் விமர்சனங்களை அடுக்கின பிற்பாடு அது விமர்சனத்துக்கே உள்ளாகாத ஒரு விஷயம் எல்லாராலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அது உலகத்தாலேயே முழுமையாக நம்பப்பட்டு புழக்கத்துக்கு வரும் அப்பேற்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம். ஸோ இது அறிவியல் உலகத்தில் மிகப்பெரிய விஷயமா நான் இப்போ இருக்க பர்சனலாக பார்த்துட்டு இருக்கேன். இங்கேயும் அதே தான். அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க விஷயங்களை வச்சு மட்டும் நம்மளால் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட முடியாது. கடந்த 100 ஆண்டுகளில் இந்த பூமியில் நிலத்தடி நீர் இருப்பு எந்த அளவாக இருந்துச்சு, ஓகேவா, பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா எடுத்து நம்ம ஓரளவு காலி பண்ணியிருப்போம்ல, முன்னாடி இருந்துச்சு, அது இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, இந்த 2 டேட்டாவையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆய்வில் 100% நாங்கள் ஜெயிச்சிட்டோட நிலைப்பாடு வர முடியும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இது எப்படிப்பா சாத்தியம்? இப்போ டேட்டா அப்படின்னா ஒரு அதிகபட்சம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போய் கூட நம்ம எடுத்துடலாம். 100 வருஷம் டேட்டான்னு எப்படிப்பா கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, அதான் மக்களை சிக்கல் நிலவிட்டு இருக்கு. பார்க்கலாம் டேட்டா ஒரு வேளை அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னுட்டு. அண்ட் ஒரு வார்னிங்கையும் அவங்க அந்த பேப்பர்ஸில் முன் வச்சிருக்காங்க. மனித குலத்திற்கான வார்னிங் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க நாம தான் நிலத்தடி நீரை தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கோம். இது குறைஞ்ச பாடு இல்லை, அதிகரிச்சுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. பிறகு அந்த நீர் உறிஞ்சப்பட்ட அந்த நிலத்தடி பகுதி இருக்குல்ல, அங்கே பழைய அளவுக்கே நீர் சேருதா இல்லையான்றது டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 30 லிட்டருக்கு கீழே நிலத்தடியிலேருந்து நம்ம தண்ணி எடுத்துரும் அப்படின்னா, அந்த வாட்டர் டேபிள்னு ஒரு டயக்ராம் முதல்ல காமிச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம தண்ணியை உறிஞ்சிரும். எப்படி நம்ம உறிஞ்சிட்டோம், அதே இடத்துல அதே 30 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேருமா என்ன? இதுதான் டவுட்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா நல்லதுக்கு இல்லைன்றாங்க. பார்க்க நம்மால் மாதிரியா இருக்கார்ல, கரெக்டு தான். இவர் பேர் சுரேந்திர அதிகாரிங்க. இந்த நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்ட்டரி இருக்குல்ல, அதில் ரீசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பூமி சுடல் சார்ந்த அந்த ஆய்வு முடிவு இருக்குல்ல, அதை ஒரு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, அந்த ஆய்வு முடிவு ஏற்கத்தக்கது தான் சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆய்வு அப்படின்றதுல துளியும் சந்தேகம் இல்லை. இது சார்ந்த அடுத்த கட்ட நீட்சியை நோக்கி போகணும்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, பல பேர் இப்போ இதை தான் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கோரிக்கையா. ஏன்னா இவ்வளோ தூரம் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இப்போ இந்த ஆய்வு மூலமாக தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. இது சார்ந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு இதில் எதனா சாதகமான அம்சம் நம்மளுக்கு மனுஷ குலத்துக்கு மிஞ்சினோன்றதான் அந்த உலகளாவிய ஆய்வாளர்களோட எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. அதோட முதற் படியாக தான் இந்த சயின்டிஸ்ட் இருக்கார் பாருங்க, இவரோட இந்த கருத்தை எடுத்துக்கலாம். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள், முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசியம் தவிர்த்து இந்த நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுது பார்த்தீங்களா, இது தடுக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். தண்ணின்றது மனுஷனுக்கு அத்தியாவசியங்க. உணவு இல்லாமல் கூட சில நாட்கள் ஓகே, தண்ணி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ நிலத்தடியிலேருந்து தண்ணி எடுத்தாதான் இங்கே மேலே இருக்க மனித உயிர்கள் காக்கப்படும் அப்படின்னா, அதுக்காக மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த தொழில் வளர்ச்சி சார்ந்து தண்ணியை அளவுக்கு அதிகமாக உறிஞ்சுறாங்களே நிலத்தடியிலேருந்து, அது தடுக்கப்பட்டால் நல்லதுன்னு பர்சனலாக என்னோட கருத்தை தெரிவிக்கிற மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதை தாண்டி வேறு எதனா தீர்வு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கோடை காலத்துலலாம் தண்ணீர் பஞ்சம் எந்த அளவுக்கு தலைவிரிச்சாடும். இது மற்ற பகுதிகளுக்கு தெரியுமோ இல்லையோ, சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட இந்த தண்ணீர் பஞ்சம் வர்றதுக்கும் திட்டமிடாத நிலத்தடி நீர் உறிஞ்சல் இருக்குல்ல, இதுதான் காரணம்னு நிபுணர்கள் அந்த ஒரு குற்றச்சாட்டியை முன்வைக்கிறாங்க.
இந்த அளவுக்கு இந்த பகுதியிலிருந்து மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற எந்த ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்குன்னு எடுத்த தண்ணியை பாட்டு வீணாகிட்டு இருந்தா புரியுதா? ஸோ இதெல்லாம் கோடை தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒரு பிரதான காரணம்னு வரையறுக்கிறாங்க. இதையும் யோசிச்சு பாருங்க. மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த நிலத்தடி நீர் குறைவு இருக்குல்ல, இதனால் நிலநடுக்க அபாயம் இருக்கிறதாவும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது எப்படிப்பா வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நிபுணர்கள் சொல்லியிருக்க விளக்கத்தையே சொல்கிறேன். அதாவது தண்ணியை நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுத்து நிலத்தடி கீழே இருந்து எடுத்து அந்த இடத்துல ஒரு வெறுமை ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால் ஏற்படுற வெற்றிடம் இருக்குல்ல, அங்கே நிலத்தட்டுகளும் இருக்கும். அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த நிலத்தட்டுகள் ஷிஃப்ட் ஆகிற சூழல் ஏற்பட்டு இதனால் நில அதிர்வுகள் ஏற்படலாம் அந்த குறிப்பிட்ட நிலத்தடி நீர் இல்லாத இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை இந்த 3 விஷயங்களையும் நல்லா யோசிச்சு பாருங்கள். எதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இதை ஆக்சுவலாக எல்லாருமே யோசித்து இது சார்ந்த விழிப்புணர்வை கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும். நாம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடல நினச்சோனாக்கா, சுயநலமாக நினச்சோனாக்கா நாம் பெற்று போட்டிருப்போம் பாருங்கள் குழந்தைங்க. அதுக்கு ஃபியூச்சர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.